சத்ரு அண்ணா அண்ணா சத்ரு அண்ணா சத்ரு அண்ணா 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 நீங்கள் சொன்னது கரெக்ட்ண்ணா. அந்த காட்டில் போராடுறது வேஸ்ட்ண்ணா. எனக்கும் குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது நான் ஒன்று செஞ்சாகணும்ண்ணா. நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் வந்துட்டேண்ணா. சாரி, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. அந்த எஸ்பிஐ டிஜிபி கிட்ட சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ண ஏற்பாடு பண்றேன். முதல்ல விஷயத்த சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் நில ஆக்கிரமிப்பு, கட்ட பஞ்சாயத்து, லேண்ட் செட்டில்மெண்ட். இப்ப நம்ம பண்ண வேண்டியது வில்லிவாக்கம் எம்எல்ஏ கலீல் அஹ்மதை தூக்கணும். இந்த சமயத்தில் தூக்கிறது சரியில்லைண்ணா. வாங்கண்ணா போலாம். சத்ரு, ₹500 கோடி. இந்த டீல் செட்டில் ஆச்சுன்னா நம்ம எல்லாருமே செட்டில் ஆயிடலாம். அப்போ டீல்? எனக்கு ஓகே. இனிமே சிட்டில யார் யாரை கொண்டாலும் சத்ருவோட கேங்குன்னு தான் நினைப்பாங்க. ஃபோன். அம்மா எப்படி இருக்கம்மா? அப்பா வந்துட்டாரா? வரலம்மா. ஆனா அந்த பையன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாமா? என்னது? அக்காவை கல்யாணம் பண்ணிக்க அப்பள ஒத்துக்கிட்டாரா? நிச்சயமா? ஆனா நீ இல்லாம அக்காக்கு என்னடி கல்யாணம்? அவளை பண்ணிக்க மாட்டேங்கிறா. அம்மா, நான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் அங்க வந்துருவேன். ஆனா இந்த மாதிரி சம்பந்தம் எப்பவும் கிடைக்காதுமா. அதுவும் இல்லாம மாப்பிள்ளையும் அக்காவுக்கு பிடிச்சவன். ப்ளீஸ்மா, அக்காவை எப்படியாவது ஒத்துக்கவே. சரி, நான் பேசுறேன். நீ எப்படிமா இருக்க? வச்சிடுறேம்மா. கண்ணு இல்லாம நீ கல்யாணம் கூட பண்ண மாட்டியா? ஆமா, நீ யாரு எங்க அக்காவோட கல்யாணத்தை பண்ணி வைக்க? கண்ணை காட்டின உடனே ஒத்துக்கிட்டானா? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல சொல்ல ப்ளீஸ். கூலா சொன்னேன், ஒத்துக்கிட்டான். என்ன பயமுறுத்துறியா? டம்மி கண்ணை காட்டி பயமுறுத்துறது பெரிய ஃபேஷனா போச்சு இந்த காலத்துல. சுடுறியா சுடுறியா சுடுறியா? கல்யாணத்துல பட்டாசு தான் வெடிக்கணும், துப்பாக்கி வெடிக்க கூடாது. இப்ப கல்யாணம் வேண்டான்னு யார் சொன்னா? ஏண்டா நீ வேண்டான்னியா? இல்ல இல்ல இல்ல. என்னடா இதெல்லாம்? பேண்ட் மேலாம் அரேஞ்ச் பண்ணணும். இன்னும் கல்யாண வேலையெல்லாம் எவ்வளவு இருக்கு?
எம்எல்ஏ கலீல் அகமது கொடூர கொலை. சத்ரு கும்பல் மீது சந்தேகம். இன்று காலை வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏ கலீல் அகமது கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் தன்னுடைய தொண்டர்களுடன் வரும்பொழுது சில அடையாளம் தெரியாத நபர்கள் மிக அருகிலிருந்து துப்பாக்கியால் சுட்டதால் சம்பவ இடத்திலேயே இதயத்தில் குண்டு பாய்ந்து அவர் மரணமடைந்தார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். நிறுத்திடுங்க சார், நிறுத்திடுங்க. ஜனங்க பார்வையில நீங்க பெருந்தலைவர். ஜனங்க அரசியலை நம்புறதை விட்டுட்டு உங்களை மாதிரி சில தலைவர்களை மட்டும் நம்புறாங்க. அவங்கள ஏமாத்தாதீங்க சார், ஏமாத்தாதீங்க சார். இப்ப உங்க அரசியல் ஜனங்க மேல மட்டும் இல்லாம காட்டில் இருந்து ஜனங்களோட வாழ வந்தவங்க மேல கூட காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஜனங்க காட்டுல இருக்கிற மாவோயிஸ்டுங்களை மிருகங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதே மாவோயிஸ்டுங்க ஜனங்களோட வாழ வந்தா உங்களை மாதிரி கொடூரமா வேட்டையாடுற மிருகங்களை தான் பாக்குறாங்க. அப்பாவிங்க சார், அவங்க புலிகிட்ட மாட்டிக்கிட்ட மான போல முழிக்கிறாங்க. விட்டுருங்க சார். அவுட். திருந்த மாட்டீங்க சார், நீங்க திருந்தவே மாட்டீங்க. நீங்க பண்ற கேடு கெட்ட அரசியலை மக்களுக்கு தெரியப்படுத்துறேன். 6 லட்சம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையான அரசியல் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அதே 6 லட்சம் மக்களால உங்களை கல்லால அடிச்சு விரட்டுற மாதிரி பண்றேன். விதைத்தால் விதைத்தால் ஒரு புரட்சியை விதைத்தால் முளைக்கும் போதே அறுக்கும். நிகர்புத பிணங்களை நகர்த்திட துடித்திடும் நிலை குலைந்த மூடன் நானா. நிகழ்ந்திடும் பிழைகளை நடைமுறை என்றேற்றிடும் நசுங்கி போன தேசந்தானா. கரைப்படிந்த கைகளும் நரைத்து போன பொய்களும் மறத்து போன நாட்டையாள. பிறப்பெடுத்த நாள் முதல் இறந்து போகும் நாள் வரை சுரண்டி தின்று பேய்கள் வாழ. நினைத்தால் நினைத்தால் இதை திருத்திட நினைத்தால் உலகம் விழுந்தே சிரிக்கும். விதைத்தால் விதைத்தால் ஒரு புரட்சியை விதைத்தால் முளைக்கும் போதே அறுக்கும். பிறப்பினேற்ற தாழ்வுகள் எரிக்கும் வறுமை கோடுகள் குறைக்கும் நாய்கள் சட்டம் போட. வெறுத்து போன கூட்டமோ இருட்டி போன காட்டிலே புரட்சி என்று சத்தம் போட. போராட்டம் ஒன்றின் காரணம் இந்நாட்டின் மக்களுக்காகவே அம்மக்கள் கூட தூக்கி போட. தளர்ந்து போன கூட்டமோ சரணடைந்து வீழ்கையில் ஓநாய்கள் கையில் காய்களாக. தலைவனும் தொண்டனின் காலடியில், தொண்டனும் தலைவனின் காலடியில். அசிங்கத்தில் பிறந்தோம், அசிங்கத்தில் வளர்ந்தோம். மனிதா மனிதா மனிதா.